ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னை மன்னிச்சிடுங்க. போட்டிக்கு முன்னே இந்திய அணி பற்றி நான் இப்படி பேசுனது தப்பு தான். உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான். அது மட்டும் இல்லாமல் எங்களோட தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை செமையாக வெற்றி பெற்றாங்க. தோல்விக்கு அப்புறம் பாகிஸ்தான் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஜாவட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மனம் உடைந்து பேசியிருக்காரு. இந்திய அணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. தோல்விக்கு காரணம் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க. நான் போட்டிக்கு முன்னே இந்தியாவை ஒரு புது சர்ப்ரைஸ் பண்ண போகிறதா நான் சொல்லியிருந்தேன். அந்த வாக்கை நான் தவறிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாகிஸ்தான் அன்னைக்கு எவ்வளவோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் பயிற்சியாளராக. பட் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக பாகிஸ்தான் இந்த மாதிரி இருந்தால் அவங்களோட ஃப்யூச்சர் ரொம்பவே ஒரு ஆபத்தான நிலைக்கு போவோம். ஏன்னா சொந்த நாட்டில் நடக்கும்போது ஒரு செமிஃபைனல் கூட குவாலிஃபை ஆகலாம். அதை விட ஒஸ்டான டீம் இங்கே கிடையாது. அதனால் பாகிஸ்தான் இன்னும் நிறைய கற்றுக்கணும். நான் இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். உண்மையாக இந்திய அணி ரசிகர்கள் அவங்க ஏற்ற மாதிரியே விளையாடுறாங்க. இந்திய அணி பிளேயர்னு சொல்லலாம். அவ்வளோ கோடி மக்கள் இந்தியாவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்திய அணி விளையாடி கொடுக்கறதுனால தான் இவங்களுக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. உண்மையாக இந்திய அணி பார்த்தா பயமாக தாங்க இருக்குது. கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி ஃபைனலுக்கு இந்திய அணி போவோம். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எங்களால் முடிஞ்ச கடைசி வரைக்கும் நாங்கள் முயற்சி பண்ணுவோம். பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக இதனால் சான்ஸ் இருந்தால் செமிஃபைனல் வரத்துக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை பயிற்சியாளர் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மனமுடைந்து பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பாகிஸ்தான் அணிக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டு விளையாட மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ரசிகர்களுக்கு பற்றி கொஞ்சம் நல்லா பேசியிருக்காருங்க. ஒரு சாரி கேட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஆமாங்க, அவர் பார்த்தீங்கன்னா போட்டிக்கு முன்னே நாங்கள் இன்றைக்கி இந்தியாவை ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவோம், இன்றைக்கி இந்தியாவை வீழ்த்துவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவராக வந்தனால அவருக்கே பாவம் என்ன பேசுறதுன்னு தெரியல. பத்திரிக்கையில் சந்திப்பில் ரொம்ப ஒரு மனம் உடைந்து பேசியிருக்காருங்க. ஆனால் கிங் கோலி செம ஷோ காமிச்சாருங்க. ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு இருக்காரு. கிங் இஸ் ஆல்வேஸ் கிங்குங்க. ஃபார்ம் இப்போ வரும் அப்போ போவோம் டெம்பரரிங்க. ஆனால் அந்த கிளாஸ் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிளாஸ் பிளேயர்னு வாங்க போகிறேன். அது விராட் கோலிக்கு நிரந்தரமான ஒன்று. அது எப்போவுமே மாறாது. பரவாயில்ல, நம்ம சச்சின் டெண்டுல்கர் சாதனையை சமம் செஞ்சுருக்காரு. ஓடிஏல ஹையஸ்ட் 100 அடித்து 51 சாதம் அந்த சாதனையை சமம் செஞ்சுருக்காரு. இன்னும் ஒரே ஒரு சாதனை அடித்தா வரலாற்று பச்சிருவாருங்க நம்ம கிங் கோலி. கண்டிப்பாக பாகிஸ்தான் நினச்சா எனக்கு கொஞ்சம் பாவமாக தாங்க இருக்குது. என்ன பண்ணுறது, அவங்க என்னோ பண்ணுறாங்க. நியூசிலாண்டுக்கிட்ட ட்ரை சீரிஸ் தோத்தாங்க. அப்புறம் நியூசிலாண்டுக்கிட்ட ஃபஸ்ட் மேட்ச் தோத்தாங்க. நம்மக்கிட்ட செகண்ட் மேட்ச் தோத்தாங்க. என்ன பண்ணுறது, பாவம் பாகிஸ்தான் அணி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே பரவாயில்ல, விடுங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க. அடுத்த வர பங்களாதேஷ்கிட்ட என்ன ஒரு நல்ல ரன் ரேட்டில் வின் பண்ணோம். அப்புறம் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வின் பண்ணோம். நம்ம நியூசிலாண்டை வின் பண்ணோம். நிறைய ரிசல்ட்டை வச்சு தான் இருக்குது. அவங்க செமிஃபைனலுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க, அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.